அவன் நஞ்ச பிறந்து ஈழல இருக்காம விட மாட்டான். என்னடா இங்க கலாட்டா? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல, ஏதோ சின்ன பிள்ளை கோவத்துல. யாரா நீ? ரவுடியா? கையில என்ன அருவா? என்னடா? என்னையா உடம்பு எப்படி இருக்கு? அஞ்சல, உன்கிட்ட நல்ல குணமெல்லாம் இருக்குது. கோவம் தான் உன்னை கெடுக்குது. கோவம் என்ன கெடுக்கலையா, உன் கோடாங்கெல்லாம் கெடுக்கிறான். அஞ்சல, அவரை பத்தி நீ தப்பா நினைக்காத. தங்கமான மனுஷன் தெரியுமா? தங்கம். அவன் தான் என் கல்யாணத்தையே தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் பொருத்தம் சரியில்லைன்னு திருப்பி அனுப்பிடுறானே. அவனை சொல்லி என்ன பண்றது? எங்க அப்பனை சொல்லணும். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த ஆளும் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவன அவன் பேசாத. உன்னை பார்க்க எத்தனை மாப்பிள்ளைங்க வந்தாங்க? வந்தாங்களே ஐயா, 7-8 பேர் வந்தாங்களே. கடைசியா வந்தாரு இந்த ஜெயசங்கர் மாதிரி. அவரையாவது நான் கட்டிக்கிட்டு இருக்க கூடாதா? கோடாங்கி முண்டம் உன் தலையில தீய வைக்க. இந்த இடத்தான் நீ யோசிக்கணும். எத அவன் தலையில தீய வைக்கிறதையா? உன்னை பார்க்க 7 மாப்பிள்ள வந்தோம், ஒருத்தன் கூட பொருத்தம் இல்லன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதானே எனக்கு புரியல. எனக்கு புரியுமே, சொல்லட்டா? சொல்லு. வேற யாரும் இல்லையே. யாரும் இல்லையா? சொல்லுங்க. இது பத்தாதா? அஞ்சல, எங்க அண்ணன் கோடாங்கி உயிர் உன் கையில இருக்கு. என் கையிலயா? என் கையில தொரட்டி கம்பு தான் இருக்கு. அட இத சொல்லல. நேத்திக்கு கூட எங்க அண்ணன் ஒரு முறை கயிறை எடுத்துக்கிட்டு உத்தரத்தை தேடி அலைஞ்சாரு. நான் தான் கயிறை புடிங்கி ஒளிச்சு வச்சிருக்கிற இடம் அவருக்கு தெரியாது. நேரம் அங்க என்ன ஆகுதோ? அஞ்சல, நீ சொல்ற வார்த்தையில தான் எங்க அண்ணன் உயிரே இருக்குது. என்னயா உன் கோடாங்கிக்கு ஒரு விவசாயே கிடையாதா? உயிரை எங்கதான் வைக்கிறதுன்னு இல்ல? கையில இருக்குதுங்க, கையில இருக்குதுங்க, ஒரு முளை கயத்துல இருக்குதுங்க, ஒரு இடத்துல இருக்காதா? அது இந்த பாரு, நீ இன்னும் விஷயத்த சொல்லலையே. சொல்லட்டா? சொல்லு. அஞ்சல, எங்க அண்ணன் கோடாங்கி உன் மேல உயிரே வச்சிருக்கிறாரு. கட்டிக்கிட்டா உன்னைத்தான் கட்டிக்கிறேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. என்னடா சொன்ன? அவர் பெரிய நல மகாராஜா, இவர் ஒரு அன்னப்பச்சி தூது வந்திருக்காரு. தூது. யோ கோடாங்கி,
உன் குடுமையை அரைச்சு சவரி பண்ணி நான் சட பண்ணி போடல. என் பேரு அஞ்சல இல்லையா? என்ன பாக்குறேன் ஒண்ணுமே கொண்டுதா. குட் மார்னிங். குட் மார்னிங். அங்கே இருக்கணும், உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஆல் ரைட். ஒண்ணு இல்லைங்க, உட்காருங்க. சாந்தா, என்ன இது? ஏன் அழறீங்க? என்னால எத்தனை பேருக்கு கஷ்டம். கஷ்டமா? சாந்தாவுடைய அன்பு கிடைக்கிறதா இருந்தா நான் தினமும் உதவாங்க தயார். நீங்க செஞ்ச உதவிக்கு காலமெல்லாம் தொண்டு செய்ய கடமைப்பட்டவனா? என்ன மருந்து சாப்பிடுறீங்க? மாத்திரையெல்லாம் அப்படியே இருக்கு, சாப்பிடவே இல்லையா? மருந்து சாப்பிட்டாதானே உடம்பு குணமாகும். எனக்கு சொந்தமில்லாத உயிரை பத்தியும் உடம்ப பத்தியும் நான் ஏன் கவலைப்படணும்? உங்க உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றீங்க? எஸ், அதெல்லாம் சாந்தாக்கு சொந்தமாகி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்ல நினைக்கிறத சொல்லலாமா? சொல்லுங்க. என்ன தவறா நினைக்க மாட்டீங்களே? சாந்தா, ஐ லவ் யூ. சார், நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. வேண்டாம் சார். ஏ சாந்தா? என் மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லிட்டேன். சாந்தா, என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. சாந்தா கோயிருக்கா? கோயிலுக்கு. இந்தாங்க. என்னடி இது காஞ்சோத்தல இருக்கு? காலையில வாங்கிட்டு வந்தது. இந்தாவே. சாந்தாவை நம்ம வீட்டுல இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. என்ன சொல்றீங்க? எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்டுல இப்படி அவ சும்மா இருப்பா? வேற எங்கெங்க போவா? அவளுக்கு நம்மளை தவிர வேற யாரு இருக்காங்க? என்ன எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சொல்லிட்டு இருப்பா? என்ன பச்சை குழந்தையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னு? அவளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். பயந்துட்டு இல்ல இருக்கச்சி. ஐயோ, என்ன கை? வளைக்கும் கை. வெங்காயம்.